வெறும் அனுதாபத்தினால நான் உங்களை விரும்பலைங்க. உங்களை ஒருத்தி தூக்கி எரிஞ்சிட்டு போனப்புறம் கூட அவ நல்லா இருக்கணும்னு பழிய உங்க மேல போட்டுக்கிட்டீங்களே, அந்த உயர்ந்த மனசுதாங்க நான் விரும்புறேன். நான் ஏற்கனவே ஒருத்தியை காதலிச்சிட்டேன். என் மனசை எப்படி மாத்திக்கிறதுன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. மனசும் சேர்ந்தாதாங்க காதல். மனசே இல்லாத ஒருத்தியை போய் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லைங்க. இல்லைங்க, எப்போ ஆடு மாடு மாதிரி தான் உங்ககிட்டயும் பழகினேன்னு சொன்னாலும் அப்பவே அவன் என் மனசை விட்டு போயிட்டான். அவன் நினைப்பு வேணா அன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் ஏற்படுத்தி போன காயம் எப்போ எடுத்துட்டே தான் இருக்கும். மருந்து போட்டா எந்த காயமும் ஆறிடும். நான் ஏன் அந்த மருந்தா இருக்க கூடாது? அப்பம் பச்சை கேட்கற இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற. இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க வேண்டாம். எங்களை போய் தொலைட்டும். நான் பெருசா மதிக்கிற சொத்தை உள்ள இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? நான் படிச்ச படிப்புக்கு கூலி வேலை தான் பார்க்க முடியும், முதலாளி ஆக முடியுமாக்க? ஏன் ஆக முடியாது? நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல. உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனம் தான் இல்லையா? உங்க எண்ணம் போல ஓஹோடு வரணும் தம்பி. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான் பாரு. எப்படிங்க பெருந்தன்மை இல்லாம போகும்? கவுண்டரையோட பரம்பரையாச்சுங்களே. நம்ம சின்ராஜையோட புள்ளைங்க. நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை சொல்லலைங்க. யாரையுமே நாம கேவலமா எடை போட்டுற கூடாது, அதுக்காகத்தான் சொன்னேன். எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண் தான் காரணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் காரணமா இருக்காருன்னு எதுலயுமே சொன்னதில்லை. ஆனா நான் சொல்றேன், என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட் தான் காரணமா இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நான் படிச்ச முட்டாளா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா? உங்க மனசு புண்படும்படியா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நீதிபதி ஐயா பேசும்போது நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம், வழிகாட்டி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நானும் ஒரு காலத்துல ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத உதவாகரையா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுறோம் பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு. புலி விழும்போது வழி நடந்த எந்த கல்லும் சிலையாக முடியாது. ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அதே மாதிரிதான் அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. கடைசியா ஒண்ணு, என்ன பிள்ளையா பத்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். அப்படி என்னங்க சின்ராஜ் தப்பு பண்ணிட்டா சொல்லுங்க? சின்ராஜ் என்ற புள்ளையே இல்லைன்னு ஊட்ட விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. கவுண்டர் புள்ள சின்ராஜுங்கிற காலம் போய் சின்ராஜோட அப்பா தான் கவுண்டர்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். அதாங்க ஒரு புள்ள பெத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற கௌரவம். படிக்கல, குடும்ப பேரை காப்பாத்த மாட்டான்னு நினைச்சீங்க. பஸ் கம்பெனில இருந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் உங்க பேரை வச்சு
அவனும் பேர் வாங்கிட்டான், உங்களுக்கும் பேர் வாங்கி கொடுத்துட்டான். என்ற பேர்ல என்ன சொத்து இருக்குன்னு கேட்ட மத்த பிள்ளைங்க எங்க? நான் பெருசா நினைக்கிற சொத்தே அப்பா தானே சொன்ன சின்ராசி எங்க?